சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன் பிரதர். அதே நேரத்துல நம்மளுடைய சகோதரர்கள் ஒரு பக்கம் பாலஸ்தீன்ல கஷ்டப்படுறாங்க, உக்ரைன்ல கஷ்டப்படுறாங்க, அமெரிக்கால கஷ்டப்படுறாங்க. ஆனால் இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, கஷ்டப்படுறதை யாரும் கொண்டாட மாட்டாங்க. இப்ப பாலஸ்தீன்ல மக்கள் கஷ்டப்படுறதை யாருமே கொண்டாடல. அந்த தீவிரவாதிகள் இப்படி பண்றாங்க, தீவிரவாதிகளுக்கு எதிராகத்தான் பேசுறாங்களே தவிர பாலஸ்தீன மக்களை பற்றி யாருமே அவங்க கஷ்டப்படட்டும் அப்படின்னு யாருமே சொல்லல. ஆனா அநியாயமாக சில முஸ்லிம்கள் உலகம் ஃபுல்லாவே இதை கொண்டாடுறாங்க. அமெரிக்கால நடக்கிற வைல்ட் ஃபயரை. ஏன்னா அங்க பாலஸ்தீன் யுத்தத்துக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணதுனால கடவுள் இப்படி பண்ணியிருக்காருன்ட்டு அதை வேற அந்த 2 வீடியோவும் ஒன்னா போடுறாங்க. இந்த சைடு அமெரிக்கா எரிவதற்கு முன்பு இருந்த அதே இடத்தை இப்ப எரிஞ்ச பிறகு எப்படி இருக்குது பாருங்க அப்படின்ட்டு வீடியோவா எடுத்துட்டு வராங்க. அதுக்கு என்ன திரும்ப பேக்ரவுண்ட் மியூசிக்கு அவங்க தொழுகை பண்ணுவாங்க இல்லையா, அந்த பாட்டு. அப்ப கடவுள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஹிந்தியில அந்த வீடியோ, அதுல இந்த அமெரிக்கா எரியறத மட்டும் காட்டுறாங்க. ஃபுல்லா காட்டிக்கிட்டே அவர் பேசுறாரு, யாரு சூப்பர் பவர், அல்லாதாண்டா சூப்பர் பவர் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுடைய கோபத்தை அவங்க காட்டுறாங்க. ஸோ அது இப்ப பாலஸ்தீன் மக்கள் மேலேயும் குற்றம் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட தீவிரவாதிகள் மட்டும். தீவிரவாதிகள்ன்றதை விட அதுல ஒரு 2-3 பேர் மற்றவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி அப்படி பண்றாங்க. ஸோ அப்ப அதுக்கு பொதுமக்களை எள்ளி நகையாடுறது எந்த அளவுக்கு வேதனைக்குரிய விஷயமோ அந்த மாதிரிதான் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுதான். என்ன அமெரிக்கா மக்களை சப்போர்ட் பண்றாங்க. அமெரிக்காவிலிருந்து இப்ப உக்ரைன் சார்பாக சண்டை போடுறதுக்கெல்லாம் வந்தாங்க. உக்ரைன் சார்பா, அதாவது என்னது, சாரி உக்ரைன் சார்பாவா? ஆமா உக்ரைன் சார்பா வந்தாங்க, ரஷ்யாவுக்கு எதிராக வந்தாங்க. சரி. அதனால அவங்க இந்த பாலஸ்தீனத்துக்கு எதிராக அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நினைச்சிட்டா இருக்கிறாங்க. அதுல எத்தனை பேர் முஸ்லிம்கள் இறந்திருப்பாங்க? அமெரிக்கால முஸ்லிம்ஸ் இருப்பாங்கல்ல, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வீடு தானே சூறையாடப்பட்டு இருக்கும். சோ இது மனிதனை மிருகமாக்கக்கூடிய ஒரு தருணம்னு சொல்லலாம். அதுதான் மதப்பற்று மனிதனை மிருகமாக்கும். சோ அது இங்க நடந்துட்டு இருக்குது. அது வேதனைக்குரிய ஒரு விஷயம். அது நம்முடைய சகோதரன் அவங்க முன் ஜென்மத்துல உங்க குழந்தையா இருந்திருக்கலாம், நீங்க அங்க பிறந்திருக்கலாம், உங்களுக்கே தெரியாது. இப்ப எள்ளி நகையாடுறத கடைசியில காட்டுவார், கடைசியில காட்சி காட்டுவார். நீ எள்ளி நகையாடுனே அது அதுக்கும் உனக்கும் என்ன உறவு தெரியுமான்னு காட்டுவார். அப்ப துடிப்போம். சோ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்படி இது கடவுளின் கோபத்தினால நடக்குது அப்படின்னா அவங்க ஒரு பாவம் செஞ்சிருக்கிறாங்க. பாலஸ்தீனத்துல ஒரு பாவம் செஞ்சதுனால கடவுள் தண்டிக்கிறாருன்னா, பாலஸ்தீனத்தில் நடந்ததுக்கு அவங்க என்ன பாவம் செஞ்சாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா பாவம் செஞ்சா கடவுள் தண்டிப்பாரு நீங்க சொல்றது ரைட்டு, நான் ஒத்துக்கல, சரி மறுக்கல. அப்ப இவங்க மட்டும் பாவம் செய்யாம இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதையும் யோசிக்கணும்ல. இங்க யோசிக்கிற புத்தி அங்க ஏன் யோசிக்க மாட்டேங்குது? கடவுள் அநீதிக்காரர் கிடையாது. கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? சோ இங்க யாருமே பாவிகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பேர் தான் கலியுகம். எல்லாருமே பாவம் செஞ்சிருக்கிறோம். இதுக்கு அந்த பாதிரியார் ஜெகன் அவரை பற்றி நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அவரு பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை படிக்கிறாரு. பைபிள்ல இந்த மாதிரி ஒரு பேரழிவு நடக்கிற ஒரு சம்பவம் வரும்பொழுது இயேசு சொல்றாராம், இந்த சம்பவம் நடந்ததுனால உங்க எல்லாரையும் விட அவர்கள் பெரிய பாவி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல, நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் உங்களுக்கும் அதே நிலை. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தையும் சொல்லி அதுலயும் இதேதான் சொல்றாரு. அவங்க உங்களை விட பாவின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் உங்களுக்கும் அதே நிலை. அப்ப அவங்க பாவிகள் இல்லைன்னு இயேசு சொல்லல, ஆனா அவங்கள விட நீங்க உத்தமன் நினைச்சுக்காதீங்கன்ற. இதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இறந்தவர்கள் தப்பிச்சிட்டாங்க, தண்டனை அனுபவிச்சுட்டு தப்பிச்சிட்டாங்க. இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை.
இல்ல இதுல 24 பேரோ ஏதோ இறந்துருக்கிறாங்க, 23 பேர் காணாம போயிருக்கிறாங்க. அவங்க இறக்கிறதை விட எப்படி இறந்தார்கள்? ஒரு கடவுளின் நினைவிலே இருந்தால் உடலை விட்டு உயிர் பிரியும். கடவுளுடைய நினைவிலே இருந்தால் அது எப்படி பிரியும்னா, அந்த நெருப்பு வந்து அவங்களை தாக்கறதுக்கு முன்னாடி உயிர் போயிடும். அப்ப அது துர்மரணம் கிடையாது. அது ஒரு பிணத்தை தான் அது எரிக்குது. அதனால அவங்களுக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது. சோ இந்த மாதிரி இறந்தார்களா அல்லது துடிச்சு இறந்தாங்களா அப்படிங்கறதெல்லாம் இருக்குது. சோ இந்த பேரிடருக்கு ஜெகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பாதிரியார் இது வந்து நியாய தீர்ப்பு நாள் கிடையாது. அது வரும், கண்டிப்பாக வரும் இதே பூமியில. ஆனா இது கிடையாது. இது வந்து மனிதனால உருவானது. இப்ப நிலநடுக்கம் இதெல்லாம் வருது அப்படின்னா, மனிதர்கள் மரத்தை எல்லாம் வெட்டுறாங்க, கடலுக்கு அடியில பாம் போட்டு டெஸ்ட் பண்றாங்க. சோ இதனால வருது. இப்ப அவர் என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்னா, மனிதர்கள் மூலமாக நடக்கிற பிரச்சனைக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு முடிவு பண்ணிடுறாரு. இது வந்து நாஸ்திகர்கள் பேசுற விஷயம் இது. இதுக்கு எப்படி இதை வச்சு எப்படி கடவுள்னு சொல்றீங்க இல்லையா? அது இயற்கை பத்திக்கிச்சு எரியுது, இயற்கை பிளேட் நவுறுது வந்துச்சு. அப்ப கடவுளோட இது எங்கதான் இருக்குது? அப்ப பைபிளே அந்த உன்கிட்ட கடவுள் பேசுறாருன்னு இருந்தால் இந்த பூமி பொழக்கட்டும்ட்டு மோசஸ் கிட்ட ஒருத்தன் சொல்லுவான். டமான் பூமி பொழந்து உள்ள போகும். இப்ப பூமி பொழந்ததுக்கு நீங்க இதே ரீசனை சொல்லலாமே இல்லையா? மரத்தை வெட்டினாரு அதனால பிறந்துச்சு, இதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லலாம்ல. ஆனால் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது உண்மை. கடவுளுக்கும் மனிதர்கள் அனுபவிக்கிற எந்த துக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்றது உண்மை. ஏன்னா அவர் துக்கத்தை கொடுப்பவர் இல்ல, சுகத்தை கொடுப்பவர். 1 செகண்ட் பிரதர். இப்போ மனிதர்கள் தான் இப்ப நமக்கு யாராவது ஏதாவது துன்பம் கொடுத்தா நம்ம திருப்பி துன்பம் கொடுப்போம். டிட் ஃபார் டெட். அது மனித குணம். கடவுளும் அதையே பண்ணா மனிதனுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்? அதானே. என்னை இழிவுபடுத்தினாங்க அதனால நான் இயற்கையை அழிச்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப கடவுள் யார்? அப்ப நம்மள மாதிரிதான் கடவுள் இருப்பாரா? ஒரு கேள்வி வருது இல்ல பிரதர்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உலகம் அழிய போகுதுன்றத வந்து ஜெகன் பிரதரும் சொல்றாரு, முஸ்லிம்களும் சொல்றாங்க, எல்லாரும் தான் சொல்றாங்க. ஆனா என்ன பண்ணணும்னு மட்டும் யாருக்குமே தெரியாது. நாம என்ன பண்ணணும்? இப்ப ஒரு மதத்தினர் மட்டும் தப்பிச்சிடுவாங்களா? அப்படி யாராவது தப்பிப்பாங்களா உலக அழிவு என்பது? எல்லாரும் தான் காலியாவாங்க. அப்ப இங்க வேற ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி அது என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. சோ அந்த விஷயம் கடவுளுக்கு மட்டுமே தெரியும். அதை சொல்றதுக்கு தான் அவர் இறுதியில வருவது எதற்குனா, உலகத்தை அழிப்பதற்கு கிடையாது. உலகம் அழியிற நேரத்தில் அவர் வருகிறார். அழிவதற்கு ஒரு 100 வருடம் முன்னாடி வந்து நம்மள தயார்படுத்துறார். எதுக்கு தயார்படுத்துறாருன்னா, உலகம் அழிய போகுது, அதை நினைத்து நீங்க வருந்த வேண்டாம். ஏன்னா ஒரு காட்டை அழிச்சுதான் அங்க ஒரு பூங்காவை உருவாக்க முடியும். அது மாதிரி இது கலியுக காடாக இருக்குது. மனிதர்களுடைய குணங்கள்லாம் மிருகம் மாதிரி இருக்கிறாங்க. மனித ரூபத்தில் இருந்தாலும் உள்ள மிருகத்தை விட மோசமா இருக்கிறாங்க. ஏன்னா அதனால இப்ப உங்களுடைய குணத்தை மாற்றுங்கள். ஏன்னா இது 5000 வருட காலச்சக்கரம்னு இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறது. இரவோட முடிஞ்சிடாது, விடியும். ஒரு நாள் இருளாகும் கொஞ்ச நேரம் கழிச்சு. அந்த மாதிரி இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமும் அடுத்த பாதி நரகமும் திரும்ப திரும்ப வரும், இரவு பகல் மாதிரி. சோ சொர்க்கமாக கடவுள் வந்து மாத்திட்டு போவாரு. 5000 வருஷம் கழிச்சு நம்ம கஷ்டப்பட்டு அதை நரகமா மாத்திடுவோம். அப்ப கடவுள் வந்து மீண்டும் சொர்க்கமா ஆக்குறாரு. அப்ப சொர்க்கமா ஆக்குறாருன்னா சொர்க்கத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துறாரு. அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது பைபிள் குரான்ல இருக்குது. அங்க பரிசுத்தமான கன்னிகள் உங்களுக்கு மனைவியாக கிடைப்பார்கள். பரிசுத்தமானவர்கள்னா இங்க நடக்கிறது விபச்சாரம்னு அர்த்தம். இங்க திருமணமே விபச்சாரத்திற்காக, காமத்திற்காக நடக்குது. அங்க அப்படி இருக்காது. அப்ப அதே மாதிரி நீங்க இங்க பரிசுத்தமாகணும். அங்க கோபம் பற்று பேரசாங்கன்னா என்னன்னே தெரியாது. அதே மாதிரி நீங்களும் ஆகணும். இதனால நீங்க அங்க போவீங்க. இங்க நீங்கன்றது யாரு? அதான் செத்துட்டுமே எப்படி போறது? நீங்க உடம்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் பல உடலை நீங்க எடுத்து வந்திருக்கிறீங்க. பல உடலில் இருந்து வந்த அந்த ஒரே ஆத்மா தான் நீங்க.
சோ இந்த ஆத்மா இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸான உடலை சொர்க்கத்தில் எடுக்க போகுது. அங்க துக்கத்தின் பேரடையாளமே இருக்காது. இயற்கை சீற்றம் வராது, எதுவுமே இருக்காது. சின்ன நோய், தலைவலி இருக்காது. அந்த ஒருத்தருடைய பொருளை அபகரிக்கணும்ன்ற எண்ணம் கூட வராது. தங்கம் மாட மாளிகையில இருந்தாலும் கதவு ஜன்னல் இருக்காது. ஏன்னா திருடுறதுன்னா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி பரிசுத்தமாக இப்ப நீங்க மாறிட்டீங்கன்னா அந்த குணத்தை ஆத்மா எடுத்துட்டு போகும். ஸோ அதுக்குதான் ஆத்மா ஞானம் முக்கியமானது. ஆத்மாலதான் மனம் புத்தி இருக்குது. அந்த குணம் என்ன இருக்குதோ அந்த குணத்திற்கு ஏற்பதான் அடுத்த ஜென்மம் உங்களுக்கு அமையும். ஸோ இப்ப வரப்போறது மிக உயர்ந்த யுகம், இருக்கிறதோ ரொம்ப தாழ்ந்த யுகம், கலியுகம். இந்த தாழ்ந்ததுல இருந்து அப்படியே ஒரு ஹை ஜம்ப், ஐயப்பன் மாதிரி அப்படியே 18 படிக்கட்டுக்கு மேல போய் உட்கார்றது இப்ப நடக்கிறது. லிஃப்ட்ன்றார். அதுக்கு என்ன பண்ணணும்? யாரை ஃபாலோ பண்ணணும்? நீங்க யாரையெல்லாம் கடவுள் நினைச்சிருக்கிறீங்களோ, இயேசுவா இருக்கட்டும், கிருஷ்ணரா இருக்கட்டும், எல்லாருமே மறுஜன்மம் எடுத்து கீழான நிலையை அடைஞ்சிட்டாங்க. இப்ப எல்லாம் இங்கேதான் இருப்பாங்க. இப்ப எல்லோரையும் மீட்பதற்கு கடவுள் வர்றாரு. அவரைத்தான் சிவன் இந்துக்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும், அல்லான்னு முஸ்லிம்களும் சொல்றாங்க. கடவுள் ஒருவரே, தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாரும் கடவுள் கிடையாது. தாயின் கர்ப்பத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இறப்பார்கள். இறந்தவுடன் மீண்டும் மறுஜன்மம் உண்டு. பிறக்காதவருக்கு தான் இறப்பு கிடையாது, அவருக்கு மறுஜன்மமும் கிடையாது. ஏன்னா அவர் வர்றதே இறுதியில தான். இந்த ஞானத்தை கொடுத்துட்டு நம்மை அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. என்ன ஞானம் கொடுக்கிறாரு? நீங்க அழியக்கூடிய உடம்புன்னு நினைச்சிட்டு தான் உடலின் சுகத்துக்காக பாவம் செய்யறீங்க, புலன் இன்பத்துக்காக. அப்பதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அரக்கன் உங்களுக்குள்ள இருந்து வெளியில வரான். சோ அந்த உள்ள இருக்கிற அந்த அரக்கனை நீங்க அழிக்கணும். அதை வெளியில உள்ள அரக்கர்களாக, அசுரர்களாக இந்து மதத்திலையும் கிறிஸ்தவ மதத்திலையும் எல்லா மதத்திலையும் அப்படி சொல்லிட்டாங்க. இப்ப அந்த அரக்கனை, உள்ள இருக்கிற அரக்கனை அழிக்கணும் அப்படின்னா நீங்க உடம்புன்னு நினைச்சதானே புலன் இன்பத்துக்கு அடிமையாகி பாவம் செஞ்சீங்க. நீங்க உடம்பே கிடையாது, ஆத்மா. உடல் மூலமா அது கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லா காரியத்தையும் பண்ணுது. ஆனா அது போயிடுச்சுன்னா உடம்பு எதுவுமே பண்ணாது. அப்படின்னு ஆத்ம உணர்வில் இருங்கள். ஆனால் அந்த சக்தி இப்ப இழந்துட்டீங்க. என்னை நினைக்க நினைக்க அந்த சக்தி நிறம் போன்ற கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. நம்ம பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்கணும். நம்மை மாதிரி அவர் பிறப்பிறப்பு சக்கரத்துல வரல. சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிக்கல, நரகத்தில் துக்கத்தை அனுபவிக்கல. கீதையில அது இருக்குது, சுகதுக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன். தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன்னு இருக்குது. மரத்தை தலைகீழ கட்டி தொங்க விட்டு இருக்குது இல்லையா? இந்த மரத்துடைய நினைவுதான் கிறிஸ்துமஸ் ட்ரீ, கல்ப விருட்சம், எல்லா மதத்திலும் வருது. சோ இங்க மேல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். அவரு செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி மனக்கண்ணால பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்து 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 அந்த காதலில் உலகத்தையே மறக்கணும். அவரே எனக்கு அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, நண்பன், சகலமும் அவரே. ஆசிரியன், குரு, எல்லாமே நினைக்க நினைக்க அந்த பயிற்சி தான் பண்ணணும். மற்றபடி நீங்க நாள் ஃபுல்லா ஜபம் பண்ணாலோ, தொழுகை பண்ணாலோ, பாட்டு பாடுறதுனால எதுவுமே நடக்க போறது இல்லை. ஏன்னா கடவுளை பத்தி உங்களுக்கு தெரியாம பாடுறதுனால என்ன நடக்க போகுது? அந்த பாட்டுடைய ரசனையில நீங்க மயங்கி ஆனந்தத்தை வேணா அடையலாம், பாட்டுடைய ராகத்துல மயங்குறது. ஆனா இறைவனுடைய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு இல்லையா? இப்ப இயேசு வந்தாங்க, சிலுவையில அரைஞ்சாங்கன்னும் பொழுது உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வரும்போது இயேசு எந்த தைரியத்துல கூப்பிடுவீங்க? ஏன்னா அவராலேயே அவரை காப்பாற்றிக்க முடியலையேன்றது உங்க மைண்ட்ல ஆழமா இருக்கும். நீங்க என்னதான் அதுக்கு சப்ப கட்டு இப்ப பேசினாலும் மதத்தின் பற்றின் காரணமாக கடைசி நேரத்துல உங்களுக்கு தோணும். ஏன்னா இத்தனை பேர் சொல்லும் போது யோசிப்பாங்க, காப்பாற்ற முடியாதே அப்படின்ட்டு. சோ இங்கேயும் காப்பாத்துற விஷயம் கிடையாது. உலகம் அழிஞ்சுதான் ஆகணும். அழிந்தால்தான் இது சொர்க்கம் ஆகும். ஆனால் ஆத்ம உணர்வுல இருக்கும் பொழுது அப்படியே வெண்ணெயிலிருந்து முடியெடுக்கிற மாதிரி உங்க ஆத்ம உடலை விட்டு பிரியுன்ற துக்கமே இல்லாம ஆனந்தமாக. ஏன்னா நம்மளுடைய கவனம் எல்லாம் சொர்க்கம் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் கடவுள் இப்ப சொல்றாரு. கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து சொல்றார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்பவர்கள் பிரம்மா குமார் குமாரிகள். இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல தான் இந்த கடவுளுடைய நேரடி ஞானம் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. சாரம் ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நானும் ஒளிப்புள்ளி, என்னுடைய அப்பாவும் ஒளிப்புள்ளி. அவர் பரிசுத்தமானவர், நானும் பரிசுத்தமா தான் ஆரம்பத்தில் இருந்தேன். இப்ப இழந்துட்டேன் நடுவுல உடம்புன்னு நினைச்சு. அதுக்குதான் உடலை மறந்து ஆத்மா உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும். யாரை பார்த்தாலும் உருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை பார்த்து பேசுங்க. அந்த ஆத்மா என் அப்பாவுடைய குழந்தை, அப்பாது சகோதரன். அப்ப எப்படி காமம் வரும்?
காமத்தையே வென்றுட்டீங்கன்னா கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே வராது. எங்க பார்த்தாலும் என்னுடைய அப்பா குழந்தை, என்னுடைய அப்பாவோட குழந்தை, என்னோட அப்பாவோட குழந்தை, அந்த ஆனந்தம் தான் இருக்கும். சோ அந்த என்னுடைய அப்பாவுடைய குழந்தைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உலகத்துல உள்ள எல்லோருக்கும் ஒரே கடவுள்ன்றீங்க. அந்த ஒரு கடவுள் எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா, உடம்புக்கு கிடையாது. உடம்புக்கு தான் வெவ்வேறு மதங்கள். ஆத்மாவுடைய உண்மையான தர்மம் அமைதி தான். அதோடைய உண்மையான தந்தை அமைதி கடவுள் தான். அப்படி நீங்க உண்மையிலே உணர்ந்தா பாலஸ்தீனத்துல இறக்குறதையோ அல்லது அமெரிக்கால இறக்குறதையோ நினைத்து நீங்க எள்ளி நகையாடுவீங்களா? என் சகோதரன் தான். இன்னும் சொல்ல போனா அந்த தீவிரவாதி கூட என்னுடைய சகோதரன் தான். ஆனா அவனுக்கு அவன் வளர்ந்த சூழ்நிலையோ ஏதோ ஒரு காரணத்தினால அவனால புத்தி யோசிக்க முடியல. அப்ப அந்த சக்தியை நாம கொடுக்கணும். சோ உலக அழிவு இயற்கை சீற்றத்தில் நடக்கிற மாதிரி அவர்கள் மூலமாகவும் நடக்குது. ஆனால் நீங்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்பதான் நீங்க அங்க பிறக்குறீங்களா இல்லையான்றது நிச்சயிக்கப்படுது. சோ அப்ப அந்த ஜெகன் பிரதர் படிச்சு காட்டினாரு இல்லையா? அவங்க உங்களை விட அதிக பாவம் செய்தவர்கள் நினைக்காதீங்க. நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் உங்களுக்கும் அந்த நிலைமை. அப்படின்னா அவங்க உங்களை விட அதிக பாவம் செய்தவர்கள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க அதை நினைக்காதீங்கன்ற. நினைச்சு ஆறுதல் அடையாதீங்க. அடுத்தது உங்களை நோக்கி வருது அந்த நெருப்பு. அதுக்குள்ள நீங்க உஷாராகணும். இவங்க வீட்டை விட்டுட்டு போறாங்கல்ல, இல்லாட்டினா நம்ம வீட்டுக்கு வந்துடும்ட்டு. அதே மாதிரிதான் ஒரு இடத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா திரும்ப அது எனக்கு அந்த தண்டனை வருவதற்குள் நான் என்னை மாத்திக்கணும். இல்லாட்டினா உங்களுக்கும் அதே. இப்போ வயநாட்டுல நிலச்சரிவு நடந்துச்சு இல்லைங்களா? அடுத்து திருவண்ணாமலையில நடந்துச்சு. இன்னும் அடுத்தடுத்து எங்க வேணாலும் நடக்கலாம். அங்க நடந்துருச்சே நம்ம சந்தோஷப்பட முடியாது, இல்ல நம்ம தப்பிச்சிட்டோமே நிம்மதியாவும் இருக்க முடியாது. கண்டிப்பா. சோ இது எச்சரிக்கை. அப்ப என்ன தப்பு நடக்குது? என்ன தப்பு பண்றேன்? எதற்காக இது நடக்குது? நீங்க கடவுளின் கோபமாவே கூட எடுத்துக்கோங்க. தப்பு கிடையாது. இது நம்ம செய்த கர்மாவனால நடக்குது. அவர் சொல்றாரு இதுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாமே நம்ம கர்மாவனாலதான் நடக்குது இல்லையா? அதுல ஒருத்தர் சுயநலத்துக்காக மரத்தை வெட்டுறாரு, இது பண்றாரு, அது பண்றாரு, அதெல்லாம் நடக்கும். ஆனாலும் அது அந்த மாதிரி இடத்தில் நீங்க சிக்குவதற்கு உங்களுடைய கர்மா காரணமாக இருக்கும். சோ அதை புரிஞ்சுக்கணும். சோ இது கடவுள் வேற, இது வேற அப்படி கிடையாது. உங்க கர்மா அது பண்ணும். அப்ப உங்க கர்மாவை சரி பண்ற வேலையை கடவுள் பண்ற. இந்த உலகம் ரொம்ப மோசமாயிடுச்சு. கடவுளுடைய ஞானத்தை ரொம்ப கம்மியானவர்கள், கோடியில ஒருத்தர் தான் எடுக்க போறாங்க. அப்படியே எடுத்தாலும் ஞானத்தின்படி நடந்தாலும் அடுத்த ஜென்மத்துக்குள்ள கெடுத்துடுவாங்க. அப்ப இதை ஃபுல்லா அழிக்கணும். பைபிள்ல இருக்கும் கலைப்பயிர்களையும் நல்ல பயிர்களையும் வளர விட்டு பிரிச்சு கலைப்பயிருக்கு நெருப்பு வச்சிடுவேன்ட்டு. சோ இங்க நெருப்பு வச்சிடுவோம்னா அப்ப நெருப்பு வச்ச இடம்லாம் மோசமானவர்கள் அந்த அர்த்தம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே உடலை விட்டு போய் தான் ஆகணும். சோ நல்லவர்கள் இங்க வருவாங்க. பிரதர், இன்னொரு விஷயம் யோசிக்கலாம் பிரதர். இப்போ ஒரு இடத்துல ஒரு அழிவு நடக்குது, ஒரு மக்கள் தண்டனை அனுபவிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுனாங்க? அத நம்ம பண்ணாம இருந்தா நம்ம தப்பிச்சிடலாம் இல்லையா? கண்டிப்பா. இப்படி யோசிக்கலாம்ல. சோ நிறைய தீவிரவாத இயக்கத்துல அந்த எதிர்க்கிற குணம் அது எவ்வளவு பெரிய பாவம்ன்றதுக்காக தான் இது நடந்துட்டு இருக்குது. சோ அந்த எதிர்க்கிற குணம் யாரெல்லாம் இருக்குதோ அவங்களெல்லாம் புடிச்சு இழுக்கும். அந்த சுழல் தண்ணியில சுழல் வந்தா புடிச்சு சுத்தி இருக்கிறதெல்லாம் இழுக்கும் பாருங்க. அந்த மாதிரி இழுக்கும். அதுல இழுக்கப்படாம நீங்க இருக்கணும். இறைவனுடைய நினைவிலேயே மூழ்கி இருக்கணும். சோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ ஜெகன் பிரதர் மாதிரி இன்னொரு பாதிரியார் அந்த பொங்கலை பற்றி பேசியிருந்தாரு. அதாவது ஏன் இயேசுவை மட்டும் எல்லாருக்கும் மகிமை பாடுறாங்க, அவருடைய சிஷ்யர்களுக்கு மட்டும் மகிமை பாடுறாங்கன்னா அவங்க உலகத்துல இருந்து விலகி இருந்தாங்க, உலகத்தரத்துல இருந்து விலகி இருந்தாங்க. அதனால நீங்க ஊரோட ஒத்து போகணுன்றதுக்காக பொங்கலை கொண்டாடுறது, இதை கொண்டாடுறது, அதை கொண்டாடுறதுன்னு பண்ணக்கூடாது. சோ இவர் அந்த அர்த்தத்தையே தவறாக புரிஞ்சுக்கிட்டார் இல்லையா? அதாவது எல்லாம் எத்தனை கிறிஸ்தவர்கள் தெரியுமா அன்னைக்கு வேட்டி கட்டிட்டு போனாங்கன்ற. வேட்டி கட்டுறது ஒரு தப்பாடா? அப்ப சர்ச்சுக்கு புடவை கட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? என்ன கிறிஸ்தவ நாடு கவுன் போடுறதுனால எல்லாமே மினி ஸ்கர்ட் போட்டு வரணுமா சர்ச்சுக்கு? அவரு என்ன பேசுறாருன்னே தெரியாம பேசிட்டு இருக்கிறார். ஒரு அது மதத்தின் மீது உள்ள பற்று, மதத்தின் மீது உள்ள அதீத பற்று.
பாரம்பரியம் வேஷ்டி பொங்கல் அப்படிங்கறதுனால அதை இப்படி அப்ப புடவை அப்ப வேஷ்டி வேஷ்டி போடுறது தப்புன்றீங்க, லெகின்ஸ் போடுறது தப்புன்றீங்க. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? புடவை கட்டுங்கன்னு அர்த்தம். அப்ப வேஷ்டி correct. கட்டுறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? சோ இத ஒரு விஷயமா சொல்றேன். அடுத்தது அந்த உலகத்தரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். அப்ப உலகத்துல இருந்து விலகி இருக்கிறாங்கன்றது குணத்துல, உலகத்தை வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இவங்க இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தர் கூட கமெண்ட் போட்டிருந்தார். அது நான் மக்கள் ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காக கடவுளுடைய வார்த்தையை புரட்டலாமான்ற. அப்ப மக்கள் ஒன்னா இருக்கிறத விட அந்த இவங்க அதை நம்புறாங்க, அது கடவுளுடைய வார்த்தைன்னு நம்புறாங்க. முதல்ல கடவுள் மனிதர்களை பிரிக்கிற வேலையை பண்ணுவாரா? இல்ல ஒற்றுமையா இருக்க கடவுள் விரும்புவாரா? இல்லையா? உன்னை போல உன் சிநேகித உன்னை சகோதரனை நேசின்னு தானே இயேசு சொன்னாரு. கடவுளுடைய வார்த்தையை புரட்டல. நீங்க அதை தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கடவுளுடைய வார்த்தை இப்பதான் கிடைக்குதே. அவரே ஒருத்தர் தான், அவர் இப்பதான் வராரு. இதுவரைக்கும் எழுதியதெல்லாம் மனிதர்கள் தான் எல்லா வேதத்தையும் எழுதுந்து. அதுல கடவுளுடைய ஞானம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த விஷயம் தான் இருக்கு. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சொர்க்கத்தில் எல்லாருமே ஆத்மான்ற உணர்வுல ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாக்குறதுனாலதான் அங்க காமம் இருக்கு. அதனாலதான் சொர்க்கம் சொர்க்கமா இருக்குது. கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு கலியுகம் அப்படி இல்லை. அதனால அதுல இருந்து விலக சொல்றார். வெறுத்து ஒதுக்குறது கிடையாது. இது உங்க குணத்தை மாத்திக்கிறதுக்காக, ஏன்னா அவங்களோட இருக்கும்போது அந்த குணம் உங்களுக்கு வந்துடும். அதனால ஞானத்தை கொடுங்க. மாறலன்னா நீங்க உங்களை பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம போக போறது சொர்க்கத்துக்கு. அந்த குணம் இப்ப வரணும். அதனால குணத்தினால் நீங்க அவங்க கோபப்பட்டாலும் நீங்க அமைதியா இருக்கணும். அவங்க காம வயப்பட்டாலும் நீங்க பரிசுத்தத்தின் உச்சத்தில் இருக்கணும். சோ இதுலதான் நீங்க விலகி இருக்கிறீங்க. வெறுக்கிற விஷயம் கிடையாது. கொண்டாடுறாங்களா? கொண்டாடுறது அவங்களுக்கு சந்தோஷம். இப்ப இறைவனை நினைக்கிறது தான் மெயின். பட் நீங்க இந்துவா இருக்கிறீங்க, கிறிஸ்டினா இருக்கிறீங்க, முஸ்லிமா இருக்கிறீங்க, அந்தந்த ஆனா ஞானம் கிடைச்சிருச்சு. அப்ப அவங்களுக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது. மற்றபடி தொழுகை பண்ண சொல்றாங்களா? பண்ணுங்க. விளக்கேத்த சொல்றாங்களா? ஏத்துங்க. அது அவங்களுக்கு, ஏன்னா நீ கரிமீனை சாப்பிட்டே ஆகணும்ன்றது அது திமிர்ல சொல்றது. அப்படி எந்த மதமும் நீ கரிமீன் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கே தவிர சாப்பிட்டே ஆகணும்னு எந்த மதமும் சொல்லல. நீங்க கேட்டீங்கன்னா பைபிள்ல கரிமீன் சாப்பிடறதுக்கு முன்னாடி தொண்டைக்குள்ள கத்தியை விட்டுப்பாரு, அப்புறம் சாப்பிடுன்னு. அப்படின்னு அர்த்தம் எச்சரிக்கை கொடுக்குது, உனக்கு நாக்கு ருசிக்கு அடிமையாகிறியான்ட்டு. சோ ஜாக்கிர் நாயக் அவர்களே சொல்லியிருப்பாரு, கரிமீன் சாப்பிடாதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா குரான்ல ஒன்னும் நீங்க கரிமீன் சாப்பிட்டே ஆகணும்னு எல்லாம் சொல்லல அப்படின்ட்டு. சோ அதையும் ஏத்துக்கிறாங்க. சோ அது விஷயம் கிடையாது. இங்க காமம் இருக்கக்கூடாது, கரிமீன் இருக்கக்கூடாது. மற்றபடி நீங்க அன்பா நடந்துக்கோங்க. ஆனா அந்த அன்பிலும் கடவுளை மறந்துற மாதிரி அன்பு இருந்துடக்கூடாது. விலகிய தன்மை இருக்கணும். ஏன்னா இங்க மனிதர் மேல நீங்க அன்பு வச்சுட்டீங்கன்னா அவங்க இறக்கும்போது நீங்க துடிப்பீங்க. மதத்தின் மீது அன்பு வச்சீங்கன்னா இப்படிதான் இன்னொருத்தர் அழுவுறதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க. இது எவ்வளவு பெரிய பாவம் இல்லையா? அமெரிக்கால ஒரு நெருப்பு பிடிச்சது. சரி, ஓகே, அது எதனால வேணாலும் பிடிச்சிருக்கலாம். மின்னல் அடிச்சிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கலாம். டக்கு 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 டக்குன்னு 4-5 இடத்துல பிடிக்குது, வெவ்வேறு இடத்துல. இது எப்படி நடக்கும்? இது எப்படி ஒரே நேரத்துல வெவ்வேறு இடங்கள்ல எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. அதுல ஒருத்தவங்க நெருப்பு வைக்கிறதே புடிச்சிட்டாங்க. இப்ப மனிதனே அதுல குறிப்பா வீடு இல்லாதவர்கள் இப்படி பண்றாங்கன்றான். வீடு இல்லாதவனுக்கு அது ஒரு கோபமா இருக்குது. இங்க நம்ம ஊர்ல சொல்லுமே, நம்மளும் வீணா போனதுக்கு பிராமணர்கள் தான் காரணம்ட்டு. அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம வீணா போனதுக்கு வீடு இருக்கிறவன் தான் காரணம். அது ஒரு வயிற்றெரிச்சலின் உச்சம் தானே. அப்ப நம்ம ஒரு ஏழையா பிறந்திருக்கிறோம்னா நம்ம ஏதோ அப்படி ஒரு கர்மம் செஞ்சிருக்கிறோம். அதை நினைத்து வருந்தி நேர்மையா நடக்கணும் அந்த நேரத்துல. ஆனா நேர்மையா நடக்க விடாத ஒரு சூழ்நிலையில தான் நீங்க இருப்பீங்க. ஆனா அதுல இருந்து நீங்க வெளியில வரணும். அதனாலதான் அவங்க கிட்ட போய் இந்த ஞானத்தை கொடுங்க. கிறிஸ்தவர்கள் பண்ற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க இந்து மதத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் அவங்க டார்கெட்டாக வச்சு கொடுக்குறாங்க, அந்த கீழ் ஜாதியினருன்ட்டு. அது நல்ல விஷயம். ஏன்னா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் இல்ல. அந்த பெரும்பாலும் அவங்க போற இடமெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தவறான விஷயங்கள் அதிகமாக நடக்கிற இடங்களாக இருக்கும். சோ அப்ப இந்து மதத்துல சாமியை கும்பிடுறதோட சரி, எதுவும் ஞானம் எதுவும் கிடையாது.
அப்ப சர்ச்சுக்கு போகும் பொழுது முதல்ல போனோடனே நான் பாவின்னு ஒத்துக்கோன்னு சொல்லுவாங்க. சோ பாவின்னு ஒத்துக்கிட்டாலே அடுத்து அதுல இருந்து வெளில வர்றதுக்கான வேலை செய்வாங்க. சோ அதனால ஒரு நன்மை நடக்குது உண்மையிலே. சோ அந்த மாதிரி எல்லோருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கணும். இதுல நீங்க கவனம் கொடுக்கணுமே தவிர அப்படி பார்த்தா நிறைய இப்ப மெக்காவே மிதக்குது. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இல்லையா? அதுதானே புனித இடம். மெக்காவே ஃபிளட்ல மிதக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ, ஒரு முஸ்லிம்கள் மட்டுமே இருக்கிறாங்க அந்த பிளைட் ஃபுல்லாவே. சோ அது உள்ள பத்திக்குது போல இருக்குது. ஒரு ரெக்க பத்திக்குது. எல்லாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்ன்றாங்க. அதுக்கு என்ன சொல்ல முடியும்? சிரியா நாடு முஸ்லிம் நாடு தான். சிரியா, துருக்கி ஃபுல்லா நிலநடுக்கத்துல அப்படியே ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. அப்ப யாராவது அதை நக்கல் பண்ணாங்களா? உலகத்துல எந்த மதத்தினராவது முஸ்லிம்க்கு இது வேணும் அப்படின்ட்டு வீடியோ எடுத்து போட்டு நீங்க பார்த்திருக்கிறீங்களா? சோ இது உண்மையிலே அந்த மதத்தின் மேல உள்ள பற்று மனிதனை எந்த அளவுக்கு மிருகமாக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால்தான் மதத்தின் மீதும் பற்றை விடுங்கள். மதத்தினால் நீங்கள் கடவுளை அடைய முடியாது. வேதத்தை படிக்கிறதுனால கடவுளை அடைய முடியாது. பட்டினி கிடக்கிறதுனால கடவுளை அடைய முடியாது. கடவுளை அடைவதற்கான வழி கடவுளிடம் மட்டுமே இருக்கிறது. அதனால்தான் அல்லாவின் வழி அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறது சொல்லப்படுது. அது அவரே வரும்போதுதான் கொடுப்பார். சோ கடைசின்னு ஒரு வருடம் அந்த வழியை கொடுக்கிறார். ஆத்மான்னு ஒண்ணு என்னையே நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நினைத்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், குறிப்பாக உடல்ன்ற உணர்வே இருக்கக்கூடாது. வெறும் ஆத்மாவை பார்த்தாலே அந்த அன்பு தான் இருக்கும். ஏன்னா எல்லா ஆத்மாவும் சொர்க்கத்துக்கு வந்தாலும் சரி, வராட்டினாலும் சரி, முதல்ல வரும்போது அந்த ஆத்மா ரொம்ப ரொம்ப நல்ல ஆத்மாவா தான் இருக்கும். மறுஜன்மம் எடுக்க எடுக்க ஆத்ம சக்தி இழக்க உலகமும் மோசமாகிறதுனால மோசமான விஷயத்த அது கிரகிக்க ஆரம்பிச்சிடும். சோ அதுலதான் இந்த நிலைமை. இப்ப இந்த அமெரிக்காவுக்கு தீ வச்சவங்களே கூட ஒரு காலத்துல நல்லவங்களாதான் இருந்திருப்பாங்க. நல்லவங்களா இருப்பாங்க, பணக்காரவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மறுஜென்மம் எடுக்க சக்தி போகும்போது ஏதாவது பாவம் பண்ணியிருப்பாங்க. சோ அதனால இந்த நிலைமைக்கு தள்ளப்படலாம். இந்த கர்மத்தின் விதி தெரியாதது ஒரு முக்கியமான காரணம். இந்த மாதிரி மற்றவர்களை பார்த்து எள்ளி நகையாடுறது. சோ ஒருத்தருக்கு நடக்குது, சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எல்லா இடத்துலயும் வந்துகிட்டே இருக்குது. எந்த நேரம் வேண்டுமானாலும் நம்ம இருக்கிற இடத்துக்கு வரும். ஆனால் அதற்கு முன்பு இந்த உடலை விட்டு புத்தியினால நான் விலகினோம். உடலே நான் இல்லைன்னா உடல் சார்ந்த எதுவுமே எனது இல்லைன்ற உணர்வு இருக்கும். ஏன்னா ஆனந்தமாக உடலை விட்டால் தான் ஆனந்தமாக உலகத்துக்கு போவீங்க. அழுதுகிட்டே உடலை விட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் அழக்கூடிய இந்த உலகத்திலே பிறப்பீங்க. பிறவா நிலை இப்பதான் முக்கியம். கலியுகத்தில் பிறவா நிலை. ஆனா சொர்க்கத்தில் பிறக்கணும். அப்ப சொர்க்கத்தை பற்றிய சிந்தனையிலேயே மூழ்கிட்டு இருக்கும்போது கடவுள் சொல்றாரு, உங்களுக்கு துர்மரணம் வராதுன்னு கேரண்டி கொடுக்கிறார். சோ அந்த பஞ்ச தத்துவமே உங்களுக்கு கட்டுப்படும்ன்ற. சோ அந்த மாதிரி ரகசியம் எல்லாம் நடக்கும். சோ அமெரிக்க சகோதரர்களுக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய இடம் ஹாலிவுட் எல்லாம் இருந்த இடம் அது. சுக்குநூறா சாம்பல் ஆயிடுச்சு. இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. இப்ப அமெரிக்கா கவர்மெண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் ஒண்ணு சொல்லணும். என்ன அப்படின்னா, மனித அறிவுக்கு எட்டினது ரொம்ப 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 கம்மின்றதை இது நிரூபிக்குது. ஏன்னா மனிதர்கள் எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? மரம் இல்லாதனால்தான் மழை பெய்யல, இப்படி எல்லாம் நினைக்கிறோம். மரம் இல்லாத சவுதி அரேபியால எப்படி மழை பெய்யும்? பாலைவனங்கள் ஃபுல்லா இப்ப அப்படியே ஃபிளட் ஆகுது. பசுமையா இருந்த இடமெல்லாம் காஞ்சிட்டு இருக்குது. அப்ப அமெரிக்கால காட்டுக்குள்ள இருக்குது. காட்டுக்குள்ள இருந்தா அது நல்லதுதான், மரத்தை வளங்கன்னு சொல்றாங்க. அந்த மரத்தினாலதான் இப்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த ஊரே. ஏன்னா 2 வருஷமாக சுத்தமான மழையே இல்லையா, ஃபுல்லா காஞ்சிடுச்சு. அது எப்படி 2 வருஷத்துல மழை இல்லைன்னா காயுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை அப்படி மழை இல்லாம இருந்தா நமக்கு தெரியும் போல இருக்கு. சோ ஃபுல்லா காஞ்சி போயிடுச்சு. ஆனா மரம் இருந்தா மழை வரணும்ல, ஏன் வரல? மழை இல்லாதனால காயுது, அது வேற விஷயம். ஆனா மரம் இருந்தா மழை வரணும்ல, அது காடு தானே, ஏன் வரல? இப்ப மனிதன் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சது எல்லாமே ஏதோ 1%. அதை வைத்தே அவன் என்னென்னமோ கணக்கு போடுறான். ஆனால் நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் நடக்கும். ஏன்னா கடவுள் வந்துட்டாருனாலே உலக அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒண்ணும் இல்ல, இது போகுதுல. அமெரிக்கா கிட்ட இல்லாத ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள் கிடையாது. இந்த நெருப்பு அந்த இடத்துக்கு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு.
அந்த அணு ஆயுதங்கள் சேர்த்து வச்சிருக்கிற இடத்துக்கு நெருப்பு போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், எல்லாம் காலி. அமெரிக்கா மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற இடமே போற மாதிரி அவங்க வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஏவுகணை எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு நாட்டையும் எய்ம் பண்ணி வச்சிருப்பாங்க எப்பவுமே. அதுல போயிடுச்சுன்னா அது தானா போயிடும்ல. ஒரு மனுஷன் விரக்தியில இன்னொருத்தர் வீட்டுக்கு தீ வைக்கணும்னு நினைக்கிறான்னா, அதே விரக்தியில அந்த அணு ஆயுதத்தை பாத்துக்கிற ஒருத்தன் டமால் போடா என்ன வாழ்க்கைன்னு தட்டி விட்டானா முடிஞ்சு போச்சுல்ல. ஏன்னா கடவுள் சொல்றாரு, அணு ஆயுதத்தை தயாரிச்சது ஷோகேஸ்ல வைக்கிறதுக்குல கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. கூடவே இயற்கை சீற்றமும் சேர்ந்துக்கும். சோ இது எல்லாமே சொர்க்கத்தை உருவாக்க போகுது. அதுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கோங்க. உங்க சகோதரர்களுக்கும் கொடுங்க. ஆத்மா மேல காட்டுற கருணை இது. மற்றபடி உடல் அவங்க கிடையாது. அந்த உடலை விட்டு அவங்க வெளியில வந்துட்டாங்க புத்தினாலனா, உடலுக்கு வர்றது கூட அவங்களுக்கு பெருசா தெரியாது. சோ இதைத்தான் நாம அவங்களுக்கு கொடுக்கணும். சோ இது நடக்கும். நியாய தீர்ப்பு நாள் தனியா கூப்பிட்டு நடக்காது. இப்பயே நடந்துட்டு இருக்கிறது தான். இப்பயே கணக்கு வீட்டுல மாமியார் தொல்லையா, அதுவுமே அங்க நியாய தீர்ப்பு தான். கணக்கு முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மேலதிகாரி தொல்லையா, அங்கேயும் நடந்துட்டு இருக்கு. அப்பப்ப நடந்துகிட்டே தான் இருக்குது. கடைசியில என்ன நடக்கும்னா, காட்சி கிடைக்கும். உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும் சொர்க்கத்துலன்னு. யாருக்கு? இந்த ஞானத்தை எடுத்தவங்களுக்கு. மதத்தினருக்கு கிடையாது. மதங்கள் எல்லாம் புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க சொர்க்கத்துக்கு எக்ஸாமே எழுதலைன்னா அவங்களுக்கு என்ன மார்க் லிஸ்ட போய் பாக்குறது? நான் எக்ஸாம்க்கே போல, எல்லாம் என் பேர் வந்துருச்சான்ட்டு எக்ஸாமே எழுதாம போய் பாப்பேன்னா? இங்க கடவுள் ஞானத்தை கொடுக்கிறாரு, அதை படிக்கிறோம், படிச்சு குணத்தை மாத்துறோம். அந்த சொர்க்கத்தில் 33 கோடி பதவி இருக்குது. அதுல எந்த பதவின்றதான் காட்சி காட்டுறது. அதான் நியாய தீர்ப்பு நாள். நீ என்னென்ன பண்ணி இருக்கிறன்றதெல்லாம் காட்டுவார். ஆனா இதுல கலந்துக்காதவங்களுக்கு அது தேவையில்லை. இங்கேயே தண்டனை அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. சோ இவ்வளவுதான். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா சிஸ்டர்? அதாவது உலக வல்லரசு நாடு, பணக்கார நாடு, எல்லா வசதியுமே இருக்கிற நாட்டிலேயே இப்படி ஒரு சம்பவத்தை அவங்களால தடுக்க முடியல. கைமீறி போயிடுச்சுங்கிறாங்க. அப்ப நம்ம நம்ம நாடையோ, நம்மளுடைய அரசியல்வாதிகளையோ, இல்ல உறவினர்களையோ நம்பினாலும் நமக்கு இதே நிலைமைதான். நம்மள யாரும் காப்பாற்ற போறது இல்ல. கண்டிப்பா. நம்ம இறைவன் கையை பிடிக்கணும், இறைவனை நினைக்கணும். இவங்க சொல்றாங்க, என்னடா சூப்பர் பவர், அல்லாஹ் தான்டா சூப்பர் பவர்னு ஒரு முஸ்லிம் சகோதரர்கள் வீடியோ விட்டுருக்காங்க. அப்ப நீ தீவிரவாதியை நம்பி சண்டை போட்டி, அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் தானே சூப்பர் பவர். நீ அல்லாஹ்வை எல்லாம் பிடிக்கணும், தீவிரவாதியை பிடிக்கலாமா? ஆயுதத்தை கையில எடுக்கலாமா? நீ என்ன கடவுளா? இல்லையா? அப்ப கடவுள் எதுக்கு? நீயே எல்லாத்தையும் பண்ணிக்கிறன்னா கடவுள் எதுக்கு? கடவுள் அப்படி சொல்லுவாரா? நீ அடிச்சுக்கோ, நீயே சரி ஓகே நாங்க அடிச்சுக்கிறோம், சாவுறோம், நீ எதுக்கு அப்ப? இல்லையா? அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, சட்டத்தை நீ கையில எடுக்காத. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். யார் யார் என்னென்ன ஜென்மத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க, எல்லாம் கரெக்டா நடக்குது. உன் மதத்தை சார்ந்த ஒருத்தனுக்கு துக்கம் வர்றதுனா, என் மதம்னு அப்படி போய் அது மதப்பற்றுனால நீயே போய் மாட்டிக்கிற. ஏன் உன் குடும்பத்திலே ஒருத்தருக்கு ஒண்ணு நடந்தா கூட அது என்ன பண்ணதுனால அது நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. ஒரு பாவம் செய்தவன் உன் குடும்பத்துல பிறந்ததுனால தப்பிச்சிடுவானா? இல்லையா? எல்லாமே நடக்கும். நம்ம குழந்தைக்கு நடக்கலாம், எதுக்கு வேணாலும் நடக்கலாம். ஞானத்தை கொடுங்க. அதுவும் அவங்க கேட்கணும். இன்றைய குழந்தைங்க கேட்கறதும் கிடையாது. சின்ன வயசுலயே நம்ம கொடுக்கணும். அந்த நேரம் விட்டீங்கன்னா கைமீறி போகவும் வாய்ப்பு இருக்குது. சில குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா இருக்கிறாங்க, கேட்கறாங்க. சோ கொடுங்க. நினைவிலே இருக்க சொல்லுங்க. கடவுள் சொல்றாரு, பாதுகாப்பு பாருங்க. பாதுகாப்பு இல்லையா? என்ன பாதுகாப்பு? ஏன்னா அது ஒரிஜினலா பொய்யோ தெரியாது. கிறிஸ்தவர்கள் தயாரிச்ச வீடியோன்னு நினைக்கிறேன். உலகம் அழிய போகுது. சோ அதனால வல்லரசு நாடுகள் ரகசியமாக கடலுக்குள்ள ஒரு சுரங்கப்பாதை வச்சிருக்கிறாங்க. மேல பாம்பை போட்டு கீழே போயிடுவாங்க அப்படின்னு. இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படிலாம் யாரும் தப்பிச்சிட முடியாது இல்லையா? இது எப்படி இருக்குதுன்னா, தியேட்டர்ல படம் முடிஞ்ச உடனே போய் சீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா விட்டுருவாங்களா? எல்லாரையும் போடா வெளில போட துரத்திட்டு கிளீன் பண்ணிட்டு தானே அடுத்த ஷோ. இப்ப கடலுக்குள்ள சுனாமி வந்தா, நிலநடுக்கம் வந்தா, எரிமலை வெடிச்சா, ஒருவேளை அப்படி நினைச்சிட்டு தான் ஸ்பேஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் மேல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த சகோதரியால கீழே வர முடியல. ஒழுங்கா கீழே இருக்கலாம்ல. அங்க என்ன இருக்குதுன்னு மேல போய் ஆராய்ச்சி. தேவையில்லாத அரசாங்கத்துடைய செலவு அது. சோ ஆனா இப்ப கடவுள் சொல்றார், பாதுகாப்பு என்ன தெரியுமா? ஒரு கதை சொன்னா தெரியும். இந்து மதத்துல ஃபேமஸான கதை.
மார்கண்டேயன் 16 வயதுல இறந்துருவான் அப்படின்ட்டு இருக்கும் ஆல்ரெடி. சோ அவன் இறக்க விரும்பல. அவங்க அப்பா அம்மாவுக்காக வாழணும்னு ஆசைப்படுறான். போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்ப யமன் வந்து பாசக்கயிறை எடுத்துட்டு வந்து போட வராரு. வரும்போது சிவன் வந்து எட்டி விடுறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கட்டி பிடிச்ச குழந்தைய நீ வந்து பாசக்கயிறு போட வருவேன்ட்டு. சோ அதனால அவர் என்றென்றைக்கும் உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருடைய கதையோ கிடையாது. நிஜத்துல அந்த மாதிரி எதுவும் நடக்கல. இப்ப நடக்கிற விஷயம். இப்ப கடவுளுக்கு வந்து உடம்பு கிடையாது. அதான் லிங்க ரூபத்துல வச்சிருக்காங்க. ஜோதி ஸ்வரூபமா இருக்காரு. ஆனா கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புலி கையால பிடிக்க முடியாது. புத்தியினால அணைத்துக் கொள்ளுங்கள். உன்னை தவிர ஒன் எனக்கு செகண்ட் எதுவுமே பிரதர். கிடையாதுன்னு நினைங்க. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கடவுள் சொல்றாரு, உங்ககிட்ட எதுவுமே பஞ்ச தத்துவத்தினாலேயோ அசுத்த மனிதர்களாலேயோ எந்த துக்கமும் வராது, நான் கேரண்டின்றேன். இப்ப இறைவன் நினைவுல இருக்கும்போது அப்படியே அந்த ஆனந்தமாக அந்த சொர்க்கத்தின் காட்சியை பார்த்துக்கிட்டே மேல போயிடுவீங்க. உலகழிவு நடக்கும். அந்த சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டே போவீங்க. சொர்க்கமான உடனே அப்படியே கீழே வந்து பிறக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சோ டக்குன்னு போவீங்க. டக்குன்னு ஆரம்பத்துல பிறவி எடுக்கணும். இன்னும் சில வருடங்கள் பார்த்தா இந்த உலகம் இவ்வளவு மோசமா இருந்துச்சுன்ற அடையாளமே இல்லாத மாதிரி மாறிடும் சொர்க்கமாக. சோ இதுல தப்பிக்கிறதுக்கான வழி இதுதான். நியாய தீர்ப்பு நாள் வரப்போது, மோசமா இருக்குது, இது இருக்குது, அப்புறம் ராஜ்யம் நடக்குது, அதுக்கு போகணும், என்ன பண்ணணும், என்ன வழி, அதை சொல்ல மாட்டாங்களே இல்லையா? ஜெகன் பிரதர் உட்காந்து நீங்க பொங்கல்ல வைக்கிறீங்களா, அருவருப்பா இருக்கிறது, தீட்டா இருக்கிறது, உன்னதான் கூப்பிடுறாங்க வாபா சொர்க்கத்துக்கு வந்து பிரிவினை பேசுறதுக்குன்ட்டு இல்லையா? எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள், என் அப்பாவுடைய குழந்தைகள். கடவுள் வந்து நான் முஸ்லிமுக்கு மட்டும் கடவுள், கிறிஸ்தவருக்கு மட்டும் கடவுள், இந்துக்களுக்கு மட்டும் கடவுள் அப்படின்னு சொன்னா அவர் கடவுள் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கலாம். எவனோ ஒருத்தன் அழகா எழுதி வச்சிருக்கிறான்ட்டு. அப்படிதான் குரான் பைபிள்ல போட்டிருக்குது இல்லையா? அப்படி கிடையாது. கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர். இஸ்ரவேலின் தேவன், அது ஆக்சுவலா பைபிள்ல போட்டிருக்கு. குரான்ல போட்டிருக்கான்னு தெரியல. பைபிள்ல போட்டிருக்கு. இஸ்ரவேலின் தேவன், அந்நிய தேவனை வணங்குறது எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. சரி, அப்படி பைபிள்ல இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்றீங்கல்ல, அப்ப நீங்க போய் இப்ப முஸ்லிம் மன்னர்கள் வந்து இந்து கோயிலை இடிச்சதா சொல்றாங்க. நீங்க இடிப்பீங்களா அப்படி? இப்ப உங்களுக்கு தோணுது இல்ல அதை பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்ப இங்க மட்டும் இந்த பிரிவினைவாதத்தை எதுக்கு யூஸ் பண்றீங்க? ஏன்னா கோயிலை இடிக்கிறத விட இதான் மோசமானது இல்லையா? சோ இப்படி 2-3 பாதிரியார்கள் பண்றதுனால தானாகவே கிறிஸ்தவர்களே இப்படிதான் நமக்கு ஒரு எண்ணம் வந்துடும்ல. ஆனா அது தப்பு அப்படிங்கிறது நம்ம நேத்து போட்ட வீடியோ, பைபிள் வீடியோல அதை வந்து Facebookல எல்லாம் போஸ்ட் பண்ணும்பொழுது அத்தனை கிறிஸ்தவ சகோதரர்கள் வந்து அந்த பாதிரியாரை தான் திட்டினாங்க. எதுக்கு பிரிவினைவாதத்தை உருவாக்குற? எதுக்கு நீ மற்ற மதத்தை பத்தி தப்பா பேசுற? அப்படி உன்ன மாதிரி ஆளு வந்து இங்க எங்களுக்கு கிறிஸ்தவ மதத்துக்கே தேவையில்லை அப்படின்னு கமெண்ட் போடுறாரு. சோ அப்ப கிறிஸ்தவர்களோ முஸ்லிம்களோ அப்படி இல்லை, மத தலைவர்கள் தான் அப்படி இருக்கிறாங்க. அவங்களுடைய வாய்ஸ் தானே நம்ம கேட்கிறோம். அப்ப அவங்க பேசுறது வந்து அவங்க இனத்தையே அசிங்கப்படுத்துது, ஒரு வெறுப்பு உணர்வை தூண்ட வச்சிடுது. அதனால அவர்கள் தனி, மக்கள் தனி. அதை புரிஞ்சுக்கணும். சோ அந்த மக்களுக்காக தான் நம்ம கடவுளுடைய ஞானத்தை கொடுக்கிறோம். அந்த அல்லாவே இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். எந்த மதத்திலையும் போட்டு இல்லை. ஏன்னா எந்த மதத்தையும் கடவுள் உருவாக்கல. சோ இது கோடியில ஒருத்தருக்கு தான் புரியும். அந்த கோடியில் ஒருவராக நீங்க இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க இதை சொல்றோம். சோ எங்கள் நம்பிக்கை உண்மையா இல்லையான்றது நீங்க கமெண்ட்ல போடும்போதுதான் எங்களுக்கு தெரியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ரே ஃபார் அமெரிக்கா. ஒன் செகண்ட் பிரதர், சொல்லுங்க சிஸ்டர். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த மார்க்கண்டேயன் கதையிலேயே வரம் கொடுக்க வருவாங்க இறைவன். வரும்பொழுது அவங்க பெத்தவங்க கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு வந்துட்டு நீண்ட ஆயுள் உள்ள புத்தி குறைவான ஒரு பையன் வேண்டுமா, இல்ல 18 வயசுல இருக்கக்கூடிய புத்தியுள்ள பையன் வேண்டுமான்னு. அப்பதான் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு குறைந்த ஆயுள் இருந்தாலும் புத்தி உள்ள புள்ள போதும் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுடைய லைஃப் அவங்க பாத்துக்குவாங்கன்ட்டு. அப்பதான் அவரு அந்த 18 வயசு வந்ததும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கான வழி என்னன்னு சொல்லிட்டு இறைவனை பிடிப்பாங்க. சோ புத்தியுள்ளவங்க பழச்சுக்குவாங்க. இறைவனை பிடிங்க, கண்டிப்பா இறைவன் உங்களை காப்பாத்துவாங்க. கரெக்ட். சோ நீங்க புத்தி உள்ளவரா இல்லையான்றது, நீங்க கடவுளை பிடிக்கிறீங்களா இல்லையான்றத வச்சு இப்ப இல்லாட்டினாலும் கடைசியில நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. இப்ப நீங்க வந்து பைபிளை படிக்கலன்னா முஸ்லிம்களுக்கு நஷ்டம் கிடையாது, குரானை படிக்கலன்னா கிறிஸ்தவர்களுக்கு நஷ்டம் கிடையாது.
யாருக்குமே நஷ்டம் கிடையாது ஆக்சுவலா. ஆனா கடவுளை பிடிக்கலன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா கடைசியில பயங்கர தண்டனை வரும்போது நீங்க இறைவனை தான் பிடிப்பீங்க. அந்த நேரமும் இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைத்தால் மட்டும்தான் போக முடியும். இல்லைன்னா நீங்க இங்கேயே பேயா உடல்ல இருக்கும்போது எப்படி பேயா அலைஞ்சு, அதாவது கடவுளே காப்பாத்து காப்பாத்துன்றீங்க, அதே மாதிரிதான் காப்பாத்து காப்பாத்துன்னு துடிச்சிட்டு தான் இருப்பீங்க. சோ அந்த நேரம் ஒரு இடத்துக்கு வரும்போது அப்படியே ஒரு அமைதி வரும். ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. எந்த கோயிலுக்குள்ள போக மாட்டேன்னு அடம் பிடிச்சீங்களோ, அந்த கோயிலுக்குள்ள இருந்த தேவதை உயிரோட்டமாக இருக்கிற இடத்துல அந்த அமைதியை உணர்வீங்க. வேற யாரும் இல்ல, நம்ம தான். இந்த ஞானத்தை எடுப்பவர்கள் தான். இந்த ஞானத்தை எடுத்து அந்த நேரத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா ஆகும். இறைவனை நினைச்சு. சோ அந்த நிலை அடையும் போது, அந்த அமைதி வரும்போது அங்க நின்னுக்கும் எல்லா ஆத்மாவும். அப்ப இறைவனை நினைங்கன்னு சொல்லும்போது அப்படியே மெய் மறந்து நினைச்சு மேல போகும். ஆனா அந்த தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் நீங்க ஞானத்தை எடுக்க போறீங்களா? இல்ல இப்பவே எடுத்து தண்டனை அனுபவிக்காம தப்பிக்க போறீங்களா? உங்க கையில தான் இருக்குது. ஓம் சாந்தி. சோ இப்ப நம்ம இது பக்தி மார்க்கம் கிடையாது. பக்தியில தான் ப்ரே ஃபார் அமெரிக்கா இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்றது. இங்க நீங்க சக்தியை கொடுக்கணும். இப்ப நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அந்த தீ வருது, மேல ஹெலிகாப்டர்ல வந்து ஏதோ ஒரு கெமிக்கலை தூவிட்டே போறாங்க. அந்த மாதிரி அது வந்து தீயை அணைக்கிறதுக்காக. பட் ஆனா இழந்தவர்களுடைய வலி இருக்குதுல்ல, மனிதர்களும் சரி, மற்ற ஜீவராசிகளுக்குமே சரி, அவங்களுக்கு இப்ப அமைதி தேவைப்படுது. ஜாக்கி சான் சொன்னார் இல்லையா, நான் அடுத்த ஜென்மம்னு இருந்தா சூப்பர்மேன் ஆகி அமைதியும் ஆனந்தத்தையும் பரவ செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அது பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணா, எல்லைக்குட்பட்ட எதுவுமே என்னது இல்லைன்ற உணர்வுல வரணும். கடவுள் நான், அவ்வளவுதான். இப்ப கடவுள் செய்யற சேவையை நீங்க பண்ண போறீங்க. இந்த பூமிக்கு மேல இது சும்மா பக்கத்துல வந்திருக்கோம். கடவுள் இருக்கிற இடம் ரொம்ப தூரத்துல இருக்குது. அதுக்கு மேல இடமே கிடையாது. அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒளி உலகம் இருக்குது. அங்க ஒளி உடலாக, இந்த உடலை விட்டு ஒளி உடலாக வெளில வரும். அது கீழே சுத்தினா பேய், மேல போனா ஏஞ்சல். கிறிஸ்தவர்கள் ஏஞ்சல்ன்றாங்க, முஸ்லிம்கள் மலக்குகள்னு சொல்றாங்க. அப்ப அப்படி நீங்க போய் சக்தியை கொடுங்க, பரவ செய்யுங்க. அமெரிக்கால பரவ செய்யுங்க, பாலஸ்தீனத்துல, உக்ரைன்ல, ஏன் வீட்டுக்கு வீடு எல்லாம் தான் துக்கமா இருக்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் பரவ செய்யுங்க. இதுதான் மிகப்பெரிய சேவைன்றார். இது வந்து அவங்களுக்கு அந்த அமைதியை கொடுக்கும்போது புத்தி யோசிக்கும். உண்மையிலே என்ன நடக்குது, நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம பண்ண தப்புக்கு தான் இது நடக்குதுன்றத உணர்ந்து இறைவன் கிட்ட சரணடைவாங்க. சோ அது இல்லாம காட்சியாக அவங்களுக்கு கிடைக்கும். இந்த ஞானம் நம்ம இங்க மனசால நினைக்கிறது, அவங்களுக்கு அவங்க முன்னாடி நாம நேரடியா அவங்க பாஷையில பேசுற மாதிரி கடவுள் மேஜிக் பண்ணுவார். அது மாதிரி காட்சி காட்டுவார் நிறைய. சோ இந்த மாதிரி அவங்களுக்கு, ஏன்னா இப்ப நமக்கு வந்து அந்த பாஷை தெரியாது. அவங்களுக்கு இங்கிலீஷும் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல, பெரும்பாலும் தெரியாது. பெரும்பாலும் யாருக்குமே இங்கிலீஷ் தெரியல. இந்த ரகசியமே நெட் வந்த அப்புறம் தான் நமக்கு தெரியுது. சோ அப்ப அந்த முஸ்லிம் நாடுகளா இருக்கட்டும், அமெரிக்காலே நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்றாங்க. சோ அப்ப அவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க பாஷையில கடவுள் இந்த ஞானத்தை கொடுப்பாரு. அட்லீஸ்ட் பிரம்மகுமாரிகளுடைய காட்சியை காட்டுவாரு. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்கும். சோ சக்தி கொடுத்துக்கிட்டே இருங்க அந்த சகோதரர்களுக்கு. இன்னொரு பக்கம் இங்க இந்தியாவுல கும்பமேளா நடக்குது. அகோரிகள்ல இருந்து தீவிர பக்தர்கள்லாம் அங்க போய் 45 நாள் இருப்பாங்க. அங்க சக்தி கொடுத்துக்கிட்டு இருங்க. வைகுண்ட ஏகாதசி 10 நாள் கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க. அங்கேயும் இதே மாதிரி சக்தி கொடுத்துட்டு இருங்க. மெக்கா சீசன் இப்ப கிடையாது இல்லையா, முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பட் இருந்தாலும் அங்கேயும் அது மாதிரி எங்கெங்கெல்லாம் கூட்டம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, சக்தி கொடுத்துக்கிட்டே இருங்க 24 மணி நேரம். இவங்க என்னுடைய நாடு, என்னுடைய மதம், என்னுடைய ஜாதி நினைச்சீங்கன்னா உங்களால சக்தி கொடுக்க முடியாது. கடவுள் எப்படி எல்லோருக்கும் பொதுவானவரோ அதே மாதிரி நானும் எல்லோருக்கும் பொதுவானவர். கடவுளுடைய குழந்தை நான்னா, அவங்களும் கடவுளுடைய குழந்தைனா, என் சகோதரர் கஷ்டப்படுறத பார்த்து நான் வந்து சந்தோஷம் அடைகிறேன்னா அதை விட மிருக குணம் என்ன இருக்குது? சொல்லுங்க சிஸ்டர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இங்கதானே பிரதர் நிரூபணம் ஆகுது. ஒருவனே தேவன், இறைவன் ஞானம் கொடுக்கிறாரு, அனைவரும் ஒரு குலம். தெரியாமலே அண்ணா சொல்லிட்டாரு. அவர் அரசியல் காரணத்துக்காக அப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல நிஜமாகவே கடவுள் நம்பிக்கை வந்துச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு அது மாதிரி எல்லாம் கடைசியில நடக்கும். அப்ப அதுதான் உண்மையும் கூட. கடவுள் ஒருவர் தான், அவர் எல்லோருக்கும் அப்பா. அதை புரிஞ்சுக்கணும். சோ அது இன்னொரு விஷயம் என்னன்னா, குடும்பத்திலே இந்த நாடு மதம் எல்லாம் கூட விட்டுருங்க. குடும்பத்திலே உங்களுக்கு பிடிக்காதவர்கள் யாரோ இருக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவாக ஏதோ ஒரு ஜென்மத்துல இருந்திருப்பாங்க.
இப்ப நீங்க அவங்களுக்கு விடுற சாபம் எல்லாம் கடைசியில போட்டு காட்டுவார். அது உனக்கு உண்மையிலே என்ன தொடர்புன்னு காட்டும்போது துடிப்போம் நாம, இவங்களுக்கா இப்படி சாபம் விட்டோன்ட்டு. சோ இது எல்லாமே அந்த உடல் உணர்வுல வர்ற வேலை இல்லையா? உடல் உணர்வுன்னு நினைச்சிட்டு இப்ப என்ன உறவு, அதை வைத்தே நாம பாக்குறோம். ஒண்ணும் இல்ல, இப்ப கணவன் மனைவிக்குள்ள அந்த டொமஸ்டிக் அபியூஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனைவின்னு நினைக்கிறதுனால தானே, அது உடம்ப பாக்குறதுனால தானே. என்னுடைய மனைவின்னு ஒரு அதிகாரம். வெறும் ஆத்மாவை பாத்தீங்கன்னா அது சிவனுடைய குழந்தை, கடவுளுடைய குழந்தை அடிப்பீங்களா? இன்னும் அது மட்டும் இல்ல, நம்ம கடவுளை மனைவி கணவனை நினைக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கனால நம்ம எல்லாம் அவருடைய மனைவியும் கூட. இப்ப கடவுளுடைய மனைவினா நமக்கு அம்மாவாயிடுறாங்களா? அப்ப அம்மாவை அடிப்பீங்களா? அம்மாவை இச்சையா பாப்பீங்களா? சோ மெயினா இந்த காமத்தீ, இதனால உருவாகிறது தான் இந்த தீ. சோ அந்த காமத்தை அணைக்கணும். காமம் சார்ந்த எண்ணம் தானே அதிகமா வந்துட்டு இருக்குது. சோ இந்த எண்ணங்கள் ஃபுல்லா கட் ஆகும் போதுதான் நீங்க நினைக்கிறது நடக்க ஆரம்பிக்கும். இங்க நினைக்கிறதுன்றது மேஜிக் பண்றதுக்கு இல்ல, அவங்களுக்கு சக்தியை கொடுப்பதற்காக. உலகம் ஃபுல்லா, ஏன்னா உலகம் ஃபுல்லா அந்த ஒரு கடவுளை தான் வணங்குறாங்க. அந்த கடவுள் தன் குழந்தைகள் மூலமாகத்தான் தன்னையே வெளிப்படுத்துறார். அதுதான் பிதா என்னை வெளிப்படுத்தினார், நான் பிதாவை வெளிப்படுத்தினேன் இயேசு சொல்றதாக வருது. அது எல்லாம் இப்ப நடக்கிற விஷயம். ஓம் சாந்தி. சோ அமெரிக்க சகோதரர்களுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருங்க. நிறைய பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. விபச்சார விருதுல நிறைய பெண்கள் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரம் நிறைய பாலியல் குற்றம் நடந்துட்டு இருக்கும். சோ எல்லோருக்கும் நீங்க அந்த தூய்மையின் சக்தி உங்களுக்குள்ள கொஞ்சம் கூட காம எண்ணம் இல்லாமல் அந்த தூய்மையின் அதிர்வலைகள் உங்களை சுத்தி ஒரு புகை போற மாதிரி நினைங்க. தூய்மையின் அதிர்வலைகள். அப்ப அந்த ஒரு மாதிரி ரேப் பண்ண போறவனுக்கு டக்குன்ட்டு நம்ம பண்றது தப்புன்ற எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். அல்லது அட்லீஸ்ட் அங்க திடீர்னு யாராவது தடங்கள் வந்துடும், டக்குன்னு அந்த சகோதரி காப்பாற்றப்படுவார். சோ நம்மளால முடிந்த இந்த விஷயத்தை பண்ணுங்க. மற்றபடி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அதெல்லாம் யார் மூலமாவது கடவுள் பண்ணுவார். பட் இந்த வேலையை நீங்கள் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த ரகசியம் நமக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ.